தேர்ஸ்டே மார்னிங். இன்றைக்கும் ஒருத்திக்கான சமையல் தான். ஒருத்திக்கான சமையல் அப்படின்னாலுமே லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகணுன்னா கொஞ்சம் வெரைட்டியாக தான் எடுத்துகிட்டு போகணும். என்ன செய்கிறதுன்னு ரொம்ப குழம்பி கடைசியில் சுரக்காய் வச்சு சோள மாவு வச்சு ஒரு தாளிப்பி அப்புறம் காலிஃப்ளவர் பொரியல் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. இந்த ஒரு சோள மாவு தாளிப்பீத்துக்கு ஒரு அரை சுரக்காவை துருவி எடுத்து எல்லா விதமான ஸ்பைசஸ் ஆட் பண்ணி சோள மாவு எள்ளு ஆட் பண்ணி தண்ணி போட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து சாஃப்டாக தானாகவே வந்துடும், ஏன்னா சுரக்காயில் இருக்கிற தண்ணி வந்து விட்டதுனால. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பொரியலுக்கு வந்துட்டு எண்ணெயில் சோம்பு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் காலிஃப்ளவர், அதாவது காலிஃப்ளவரை வந்துட்டு சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு காலிஃப்ளவர் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு, ஒரு அரை கிளாஸ் ஆகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து மிளகாத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த காலிஃப்ளவர் வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா காலிஃப்ளவர் பொரியல் ரெடி. இந்த பொரியல் வந்துட்டு என் அம்மாவோட ரெசிபி. என் அம்மாவை நினச்சி சமைச்சேன். ரொம்ப நல்லாவும் கூட வந்திருந்தது. ரொட்டிக்கு வந்துட்டு அந்த ரொட்டி பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் கையில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி நினச்சி பட்டர் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். அந்த பட்டர் பேப்பரில் தேவையான அளவுக்கு மாவு எடுத்து கையை வந்து தண்ணியில் நினச்சி அப்படியே வந்து ஓரங்களில் தட்டிகிட்டே வரணும். எந்த அளவுக்கு நமக்கு ரொட்டி அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தட்டி வந்து ஒரு 4-5 குழியை வந்து போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அயன் தவா கூட நல்லா தான் இருக்கும். ஒரு கொஞ்சமாக எண்ணெய் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த பட்டர் பேப்பர் அப்படியே வந்துட்டு கவுத்தி போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து இப்படி எடுத்துட்டிங்கன்னா ஒட்டாமல் வந்துடும். திருப்பி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அப்படியே திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சோள மாவு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஹாட் பாக்ஸில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப சூடாக இருக்கும். இன்றைக்கான சாரீ வந்துட்டு ஒரு பிங்க் கலர் ஆர்கான்சா சாரீ.